بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத்தும் மின் அதபில் அரபி என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம். அரபி இலக்கியத்திலிருந்து உள்ள கிதாபான முக்தாராத்தை நாம் படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதன் மூலம் நாம் அரபி இலக்கியங்கள் இன்னும் அரபி போங்குகளை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் அதோடு நாம் நிறுத்தி கொள்ளாமல் இதன் மூலம் வரக்கூடிய படிப்பினைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த தயாராக வேண்டும். அந்த நியத்திலே படிக்கும் பொழுது அல்லாஹு தாலா அதிலுள்ள உபதேசங்கள் படிப்பினைகள் மூலம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவான். அந்த அடிப்படையிலே நாம் இதை படித்தோமே என்றால் அது நம்முடைய இம்மை வாழ்வையும் சரியாக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மறுமை வாழ்வையும் நமக்கு வெற்றியையும் ஈட்டித்தரும். அல் முக்தாராத் 101வது பாடம். நாம் இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 100 பாடங்களை கடந்து விட்டோம். இப்பொழுது 101வது பாடத்தில் நுழைந்து விட்டோம். இது நமக்கு ஜாமியத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக மிக தெளிவான முறையிலே எளிமையான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இது மிகப்பெரிய சேவையாக இருக்கிறது. இந்த சேவையை அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ள வேண்டும், அவனுடைய திருப்தியை நசீபாக்க வேண்டும். மென்மேலும் இந்த சேவையை தொடர்வதற்கு அல்லாஹு தாலா நம்மையும் காரணமாக்க வேண்டும். பாருங்கள், நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். பாருங்கள், உங்களுடைய துவாக்களிலே எங்களை சேர்த்து கொள்வதன் மூலமும் இந்த நிறுவனத்திற்கு உள்ளவர்களுக்கு இஹ்லாஸையும் அல்லாஹு தாலா மன தூய்மையும் தந்தரல வேண்டும் என்பதற்காகவும், இதன் மூலம் முழு மனித சமுதாயமும் மிகப்பெரிய பயன்களை இம்மையில் பெற்று அதன் மூலம் மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவும் உங்களுடைய துவாக்களை சேர்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களை, பொருட்களை நன்கொடைகளாக வழங்குவதன் மூலமும் இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம். எனவே அதற்காக வேண்டி இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நமக்கு தந்து அருள்புரிவானாக. வாருங்கள், இப்பொழுது உள்ளே செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் பாடத்தை காணலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரிசாலத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஷேഖி முஹம்மதி அப்தி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவம் 7வது பகுதி. இந்த 7வது பகுதியில் நம்ம இதுவரைக்கும் 6 பகுதியை கடந்திருக்கிறோம். இந்த 6 பார்ட்ஸ்லேயும் உள்ள சுருக்கங்களை தெளிவான முறையில் சொல்லி கொண்டோம். இதில் நம்ம இறுதியாக அப்துல் முத்தலிப் அவர்களும் அப்ரஹாவிற்கும் நடந்த விஷயங்களையும் மேலோட்டமாக நாம் சொன்னோம். இந்த அப்ரஹா என்பவன் ஹபஷி நாட்டுடைய அடிமை, ஹபஷி நாட்டுடைய ஒரு அரசனாக இருக்கிறான். இவன் ஹபஷி. இவன் என்ன செய்கிறான்? மக்காவிற்கு அருகாமையில் உள்ள ஒரு ஊரில் இருக்கிறான். ஆனால் இவனுக்கு ஒரு பொறாமை என்னவென்றால், மக்கள் அனைவரும் காபத்துல்லாவிற்கே செல்கின்றார்கள், அதையே போய் தவாப் செய்கின்றார்கள், அங்கேயே சுற்றி வலம் வருகிறார்கள் என்பதை அவன் பொறாமையாக கொண்டவன் தான் ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். காபாவிற்கு முன்னாடி ஒரு ஆலயத்தை கட்டி, கொஞ்சம் தூரத்து வெளியில் ஆலயத்தை கட்டி மக்களுக்கு கட்டளையிடலாம், நீங்கள் என்ன செய்யணும், இங்கே தான் சுற்றணும், இங்கேயே சுற்றிட்டு அங்கேயே சுற்றணும் என்பதாக சொல்கிறான். மக்கள் என்ன செய்கிறாங்க? கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? அந்த ஆலயத்தை இழிவுபடுத்திடுறாங்க. இழிவுபடுத்துனாங்கன்னா என்ன, எந்த அளவுக்கு அதை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திடுறாங்க. அங்கே யாரும் போகிறதும் கிடையாது, எல்லாரும் காபத்துல்லாஹ்க்கு தான் போகிறாங்க. இந்த விஷயம் அவனுடைய மனதில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, அப்போ இந்த காபா இருக்கிறதுனால தானே மக்கள் அதை நோக்கி போகிறாங்க, நாம் அதை என்ன செய்வோம், இடித்து விடுவோம் என்பதாக எண்ணிக்கொண்டு அங்கே பக்கத்தில் கூடாரம் அளித்து பெரும் ஒரு படையோடு இறங்கியிருக்கிறான். அப்போ போய் இடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ளவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்பதாக பார்க்கும் பொழுது, அப்போ அந்த நேரத்தில் உள்ள பொறுப்பில் யார் இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் அவங்களை சார்ந்த சிலர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய
ஒட்டகங்கள் மேய்க்கப்பட்டு கொண்டிருக்கும் அல்லவா, அதையெல்லாம் கடத்திட்டு போகிற சொல்லிடுறான். அப்போ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு அவன் இடத்துக்கு போன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அந்த கூட்டத்தோடு போய் அவன்கிட்ட பேசி ஒட்டகத்தை மீட்டிட்டு வர்றாங்க. இப்போ இவங்க போய் ஒட்டகத்தை மீட்ட மட்டும் போனது ஒரு பக்கம் அவனுக்கு கோவம். காபத்துல்லாவை இடிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறேன், அதற்காக வேண்டி நான் தயாராக வந்திருக்கிறேன், அப்படி இருந்தும் கூட அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் தங்களுடைய பொருளிலே கவனமாக இருக்கின்றார்களே என்று ஒரு பக்கம் கொஞ்சம் கேவலமாக இழிவாகவும் நினைச்சான். அதே நேரத்தில் அவனுக்கு ஆத்திரமாகவும் இருந்துச்சு. அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்துறதுக்காக பிறகு யானைப்படையை கொண்டு என்ன செய்கிறான், அவன் கிளம்பி என்ன செய்கிறான், காபத்துல்லாவை நோக்கி வருகிறான். அவனுக்கு வழிகாட்டுவதற்கும் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து கொண்டான். ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதியை, நீ எனக்கு வழிகாட்டு, ஒன்று நான் விடுதலை செஞ்சிடன்னு சொல்லி கூட்டு வரான். அவரும் அந்த நிர்பந்தத்தில் வழிகாட்டி கூட்டு வராரு. அப்போ காபத்துல்லாவுக்கு நெருக்கமாக தான் வருது. ஹரமுடைய எல்லைக்கு பின்னால் அந்த யானை படைகளால் உள்ளே நுழைய முடியவில்லை. அதற்குள்ள எல்லாம் என்ன செய்கிறான், அவங்க மேலே இவ்வளோ ஒரு, அதாவது எப்படின்னு சொன்னால் பெரும் படை, யானைப்படை. அதை அழிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்புறது என்ன, குரானில் வர மாதிரி அலம் தர சூரத்துல் ஃபீல் என்ன செய்கிறான், அரசர அலைஹிம் பைரன் அபாபீல். அபாபீலுங்கிறத சிட்டுக்குருவி, ஒரு பொடி பொடி சிட்டுக்குருவிகளை என்ன செய்கிறான் அல்லாஹ் அந்த யானைப்படையின் மீது அனுப்பி பொடி பொடி கற்களை அதன் மீது வீசி செய்கிறான். அவங்க அதுக்கு பிறகு என்ன ஆயிட்டாங்க, மென்று தின்னு சவித்து துப்பப்பட்ட வைக்கோலை போன்று அவர்கள் ஆகிவிட்டால் என்று அல்லாஹு தஆலாவுடைய இழிநிலையை பற்றி சொல்லுகிறான். இந்த அளவுக்குன்னா என்னது, அந்த கல் படு ஒரு அந்த அப்ரஹாம் மேலேயோ அவனுடைய படையினர் மேலேயோ அந்த பொட்டி கல் பட்டுச்சுன்னா அந்த உறுப்பு அப்படி துண்டா விழுந்துருது. இது போன்று ரொம்ப கேவலமாக என்ன செஞ்சான், இழிவாக்கப்பட்டு இறந்தான் என்பதாக, கொல்லப்பட்டான், இறந்து போயிட்டாங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ இது விஷயத்தான் இங்கே என்ன செய்ய போகிறோம், அப்ரஹாவுடைய விஷயத்தில் இதுதான் அப்ரஹாவுடைய நிலை. இப்போ அப்ரஹா என்ன செய்கிறான், உள்ளே வரணும்னு சொல்லி ஒரு முயற்சி செய்கிறான். இப்போ நம்ம இங்கே சொன்னது என்னன்னு சொன்னால், மேலுள்ள விஷயங்களில் அப்துல் முத்தலிப் போய் தன்னுடைய அந்த இதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்க அந்த குறைசிகளுக்குரிய பொறுப்பில் இருந்தாலும் என்ன, அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம முகமது சல்லாஹத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யலை, அந்த ஏழ்மையில தான் இருந்தாங்க. அவங்க எந்த பொறுப்புலையும் என்ன செய்யலை, அவங்க இது பண்ணிக்கலை. அவங்க ஒரு அரசன் ஆகணுங்கிற ஆசையும் கிடையாது, அதிகாரத்தை பெறணுங்கிற ஆசையும் கிடையாது. அவங்கள்ட்ட பொருளும் இல்லை, எந்த புகழும் இல்லை. அதே மாதிரி அவங்கள்ட்ட எதுவும் இல்லை, ஒரு படையும் இல்லை, ஒரு சப்போர்ட் உதவியாளரும் இல்லை. அப்போ எதுவுமே என்னது அவங்கள்ட்ட இல்லை. அவங்கள்ட்ட எந்த விஷயமும் என்ன செய்யலை, அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் என்னது, அந்த பொதுவாக அதாவது விஐபிஸ் வந்து ஒரு அந்தஸ்து போய் அடைவாங்க அல்லவா, அந்த நிலையில் எதுவுமே நபிசுல்லாஸ் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் இல்லாமல் இருந்தும் கூட நபிசுல்லாஸ் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடைகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களில் நாம் காண இருக்கிறோம். இப்பொழுது வாருங்கள், இபாரத்தை பார்ப்போம், நாம் விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா விளக்கத்தை தருவானாக. ஆமீன். வாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ மேலே சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுடைய குடும்பத்தாரிலிருந்து எந்த அரசனும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அரசாட்சியை தேடி முயற்சி செய்கிறாங்க அல்லது அதிகாரத்தை தேடி முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்கிறது. அது மாதிரி அவங்கள எந்த விதமாக அதன் பக்கம் கவனம் கூட கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இங்கே சொல்ல போகிறோம். தல்ல அலைஹி மா மா ஃபாலஹு ஜத்துஹு அப்துல் முத்தலிப் இந்த ஜஹ்ஃபி அப்ரஹத அல் ஜெய்ஷ் அல் ஜெய்ஷியி இந்த ஜஹ்ஃபி அப்ரஹத அல் ஹபஷியி அலா தியாரிஹிம். அலைஹிமா அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை, அப்போ அந்த ரெண்டு விஷயத்தின் மீது அறிவிக்கிறது. எந்த ரெண்டு விஷயம் மீது, ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. இந்த அலைஹிமான அந்த ரெண்டு விஷயத்தின் மீது அறிவிக்கிறது. முதல் விஷயம் என்னன்னா இன்ஸ்ராஃபி தாமின் வந்துச்சு, அதாவது எந்த விதமான பதவி ஆசை அவங்களுக்கு இல்லை, பதவியை தேடுறது, பதவி வேணுங்கிற ஆசை இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா கனாத்துங்கிற வார்த்தை வந்துச்சு. அது எதுக்கு வந்துச்சுன்னா, அதாவது அந்த சங்கையான இடத்தின் பக்கம் இணைப்பதில், அதாவது அந்த மக்கா ஷெரீஃபின் பக்கம் இணைப்பதில் உள்ள சிறப்பே அவங்களுக்கு என்னது போதுமானதாக இருக்கிறது. ரெண்டு விஷயத்துக்கு ஒரு உதாரணம் தான் சொல்றாங்க. மா ஃபஅலஹு ஜத்துஹு, எந்த ஒன்றை செய்தார்களோ, ஜத்துஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த ஜஹ்ஃபி அப்ரஹத, ஜஹ்ஃப்னா எனது தாக்குதல் நடத்தும் பொழுது, அப்ரஹத அல் ஹபஷியி, ஹபஷியை சார்ந்த, ஹபஷி இனத்தை சார்ந்த அப்ரஹா தாக்குதல் நடத்தும் நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் எந்த ஒன்றை செய்தாரோ, அலா தியாரிஹிம்னா அவர்களுடைய வீடுகளின் மீது, அவருடைய வீடுகள்லாம் இந்த இடத்துல காபத்துல்லா சுற்றி உள்ள இடங்கள் மீது அவன் தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் பொழுது அவங்க என்ன செய்தார்கள் என்பது தான் இந்த ரெண்டு விஷயத்தின் மீது நமக்கு அறிவிக்குது. ஜா அல் ஹபஷியு, அந்த ஹபஷி வந்தான். யாரு, அப்ரஹா வரான்.
லியன்தகிம மினல் அரபி, அரபிகளிலிருந்து பழி வாங்குவதற்காக வேண்டி, பி ஹதுமி மஅபதிஹிமில் ஆம், அவர்களுடைய மாபதுனா வணக்கஸ்தலம், மாபத் மாபித், ஆம்னா பொதுவான ஒரு வணக்கஸ்தலத்தை இடிப்பதை கொண்டு அரபிகளை பழிவாங்குவதற்காக வேண்டி ஹபஷிய மன்னன், ஹபஷியா ஒருவன் வருகிறான். யாரு? அப்ரஹா வர்றான். பைத்திஹிமுல் ஹராமி, அப்போ ஒன்றும் அவங்களுடைய வணக்கஸ்தலங்கள் இடிக்கிறதுக்கு, இன்னொன்று கண்ணியமான சங்கையான அவர்களுடைய வீட்டை, அப்போ ஏன் காபத்துல்லா தான் பைத்தில் ஹராம் சொல்லுவாங்க, அப்போ அதை இடிப்பதற்காக வேண்டி வருகிறான். முன் தஜி ஹஜீஜிஹிம், இன் தஜா என் தஜி அப்படின்னு நான் சொன்னால், பொதுவாக வந்து மக்கள் தங்களுடைய தேவைக்காக ஒதுங்கக்கூடிய இடம், அதாவது தண்ணி தேடி பொருட்களை தேடி ஒதுங்கிறதுக்கு இன்தஜான்னு சொல்லுவாங்க. அப்போ முன்தஜி ஹஜீஜிஹிம்னா அவர்களுடைய, ஹஜீஜுங்கிறது பன்மை, ஹாஜிகள்னு அர்த்தம். ஹாஜுன் அப்படிங்கிறது ஒருமை, அவனுடைய பன்மை ஹஜீஜ். அப்போ அவர்களுடைய ஹாஜிகளுடைய ஒதுங்குமிடமான இந்த பொருட்களை தேடி தேவைகளை தேடி செல்லக்கூடிய அந்த இடத்தை இடிப்பதற்காக. இப்போ முஸ்தவில் அலி உல்யத்தி மின் ஆலிஹத்திஹிம், அப்போ அவர்களுடைய கடவுள்களிலிருந்து உல்யத்தை, உயர்ந்தவனின் இடமான அந்த காபாவை என்னது இடிக்கிறதுக்காக வேண்டி அவன் நாட்டம் கொண்டு வந்தான். முன்தஹா ஹுஜ்ஜத்தில் அஷ்யீன ஃபி மஃபாஹிரத்திஹிம் லி பனி கௌமிஹிம், அப்போ இன்னும் குறைஷிகளுடைய ஆதாரங்களுடைய எல்லை, ஃபி மஃபாஹிரத்திஹிம் அவர்கள் பெருமை அடிக்கக்கூடிய விஷயத்தில், லி பனி கௌமிஹிம் அவர்களுடைய சந்ததியினரிடம், அவர்கள் பெருமையடிக்கக்கூடிய விஷயமான குறைஷிகளுடைய ஆதாரத்தின் எல்லை, அதாவது காபத்துலா கூட அவங்க என்ன செஞ்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க, பெருமை அடித்தாங்க. அப்படிப்பட்ட இடத்த தக்கத்தம பாது ஜுந்திஹி ஃபஸ்தாக்க அததம் மினல் இபிலி ஃபீஹா லி அப்துல் முத்தலிபி மியதா பஈரின், தக்கத்தம முன்னாகி வந்தது, பாது ஜுந்திஹி அவருடைய அந்த அபுரஹாவுடைய அவனுடைய படையிலிருந்து சிலர் வந்தார்கள், ஃபஸ்தாக்க இழுத்து சென்றார்கள், அததன் ஒரு எண்ணிக்கை மினல் இபிலி ஒட்டகத்திலிருந்து, ஃபீஹா அந்த ஒட்டகத்திலிருந்து இழுத்துட்டு போகிறாங்களா அந்த ஒட்டகத்திலே, லி அப்துல் முத்தலிபி மியதா பஈரின், ஹசரத் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு 200 ஒட்டகங்கள் இருந்தன. இழுத்துட்டு போகிற ஒட்டகத்தில் 200 ஒட்டகம் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய ஒட்டகமாக இருக்குது. வஹரஜ அப்துல் முத்தலிபு, வஹரஜ அப்துல் முத்தலிப் ஃபி பாலி குரைஷின் முகாபலத்தில் மலிக்கி ஃபஸ்தத்னாஹு வசாலஹு ஹாஜத்தஹு, வஹரஜ அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் அவர்கள் வெளியேறினார்கள், ஃபி பாலி குரைஷின் குறைஷிகளுடைய சிலர்களோடு, இம்முகாபிலத்தில் மலிக்கை சந்திப்பதற்காக வேண்டி, மலிக்னா அந்த அரசு அபரஹாவை சந்திப்பதற்காக வேண்டி, ஃபஸ்தது நாகு எனவே அவனை நெருங்கினார்கள், இஸ்ததுனா இஸ்ததுனிலிருந்து, ஃபஸ் ஆலஹு இன்னும் அவனிடம் கேட்டார்கள், அபரஹாட்ட கேட்டாங்க, ஹாஜத்தஹு தன்னுடைய தேவையை கேட்டாங்க. யார்? ஹசரத் அப்துல் முத்தலிப் அவங்க போய் தன்னுடைய அந்த தேவையை என்ன செய்கிறாங்க, அவன்கிட்ட கேட்குறாங்க. வக்கால சொன்னாங்க, ஹிய அன் தருத்த இளைய மியத்தை பஈரின் அசப் தஹாலி, ஹசரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது விஷயமாயிருது, அந்த தருத்தடி திருப்புவது, இளைய என் பக்கம் மியத்தை பயிரின் 200 ஒட்டகத்தை நீ எனக்கு திருப்பி தந்துடணும், அசப் தஹாலி என்னிடமிருந்து நீ அதை அடைந்து கொண்டாயே, இந்த ஆலமீருங்கிறது மியத்தை பயிருக்கு போது, நீ அதை அடைந்து கொண்டாவே அந்த அனைத்தே என்று என்ன செஞ்சிடணும், தந்துவிட வேண்டும் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ லாமஹுல் மலிக்கு, இப்போ லாமஹுங்கிறது யாரு? அபுரஹா என்ன செய்கிறான், பழிக்கிறான், திட்டுகிறான். ஹூ யார? ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவர்களை. அப்போ அந்த மலிக்கு இந்த இடத்துல அபரஹா அரசன் அப்துல் முத்தலிபை பழிக்கிறான், திட்டுகிறான். அலல் மத்துலபில் ஹக்கீரி, அதாவது மத்துலப்னா தேட்டம், ஹக்கீரா இழிவான, இழிவான அந்த நோக்கம், இழிவான தேவையின் மீது வந்ததன் காரணமாக அந்த அபரஹா என்ற அரசன் அப்துல் முத்தலிப் அவர்களை சபிக்கிறான், பழிக்கிறான். வக்தல் ஹுத்தபில் ஹத்தீரி, ஆபத்தான அந்த முன்னோக்குதுடைய நேரத்திலே, அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க, அப்துல் முத்தலீப் வந்து என்ன செய்கிறாரு, அவர் அப்புறம் காபா பற்றி ஒன்றும் பேசாமல் இந்த ஒட்டகத்தை மட்டும் கேட்டதுனால அவனுக்கு அது இழிவாக தெரியுது. அப்போ அதனால் அவங்கள ரொம்ப கேவலமாக நினைக்கிறான். அதே மாதிரி என்னது, அவங்க என்ன செய்யலை, அந்த ஆபத்தான நேரத்தினுடைய நிலைகளை என்னது உணர்ந்து அதை கேட்கலை. இப்போ அஜாபஹு, உடனே அவன் பதில் சொல்கிறான் அப்ரஹா,
அது அப்துல் முத்தலிப் அவங்க பதில் சொல்றாங்க. யாருக்கு? அப்ரஹாக்கு சொல்றாங்க. ரப்புல் இபிலி அம்மல் பைத்து ஃபலஹு ரப்புன் யஹ்மீஹி. நிஜமா நான் ரப்புல் இபிலி, ஒட்டகத்தின் எஜமானாக உரிமையாளனாக இருக்கிறேன், ஒட்டகங்களின் உரிமையாளனாக இருக்கிறேன். அம்மல் பைத்து, அந்த பைத்து இருக்கிறது வீடு காபத்துல்லா, பலகு ரப்புன் யஹ்மீஹி, அதற்கு ரப்பு இருக்கிறான், பரிபாலிக்கும், யஹ்மீஹி, அவன் அதை பாதுகாக்கக்கூடியனா இருக்கிறான் என்பதாக சொல்றாங்க. ஹாதா காயத்து மா என்தஹி இலைஹில் இஸ்திஸ்லாமு. வஹாதா, இந்த விஷயம் இருக்கிறதே, எது இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க, இந்த மாதிரி ரப்பு இருக்கிறான் எதுக்கு? வீட்டுக்கு, காபத்துல அவன் பாதுகாப்பாங்கிறது காயத்து எல்லையாக இருக்கிறது. மா என்தஹி இலைஹி, எதன் பக்கம்? மா என்தஹி, எதன் பக்கம் முடிகிறதோ, இலை அதன் பக்கம் எந்த ஒன்று முடிகிறதோ, இஸ்திஸ்லாம் ஒப்படைத்தல் என்பது. அப்போ அல்லாட நினைச்சாங்க சரணாகதி ஆகிறது. அப்போ அந்த விஷயம் இருக்கிறத ஒப்படைத்தல் என்பது அன்று எல்லையாக இருக்கிறது. அப்போ அதுதான் அவன் பார்த்துக்கிடுவான். அப்துல் முத்தலிபு, அப்துல் முத்தலிப் ஃபி மக்கானத்தி ரியாசத்தி அலா குரேஷின். இன்னும் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஃபி மக்கானத்தி, அவருடைய அந்தஸ்துல ரியாசத்தி, தலைமையிலிருந்து இருந்தார்கள், அலா குரேஷின், குரேஷி கூட்டத்தின் மீது, குரேஷிகளின் மீது தலைமை பொறுப்பினுடைய இடத்திலே அப்துல் முத்தலிப் அவர்கள் ஆகியிருந்தார்கள். இது அப்துல் முத்தலிப் இல்லை. ஃபைன மின் தில்கல் மக்கானத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாலிஹி மினல் ஃபக்ரி. அப்துல் முத்தலிப் அந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க. ஃபைன மின் தில்கல் மக்கானத்தி, அந்த மக்கானத்தில் இருந்த இடத்திலிருந்து எங்கே இருக்கிறார்கள்? யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாலிஹி, அவர்களுடைய அந்த நிலையிலே, மினல் ஃபக்ரி, ஏழ்மையிலிருந்து அவங்களுடைய நிலையில அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மகாமிஹி ஃபில் வஸ்தி மின் தபக்காத்தி அஹ்லிஹி, இன்னும் அவங்களுடைய மக்காம், இன்னும் அவங்களுடைய அந்தஸ்து, ஃபில் வஸ்தி, நடுத்தரமானதுல, மின் தபக்காத்தி அஹ்லிஹி, குடும்பத்தாரின் படித்தரங்களில் இருந்து ஒரு நடுத்தரமான நிலையிலே இருந்துச்சு. அத்தா என்தஜிஅ முல்கன், அதாவது எதுவரை என்றால் அரசாட்சியை தேடுவது, அவ் எத்லுப சுல்தானன், அதிகாரத்தை தேடுவதும் கிடையாது. தேடுவரைக்கும் லா மால, அவனுடைய பொருள் என்பதில்லை, வலா ஜாக, அதே போல பதவி என்பது அவரிடம் இல்லை, லா ஜுந்த, எந்த படையும் இல்லை, விசுவாசம் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு பெரும் படை என்பதும் கிடையாது, லா ஆவான, இன்னும் உதவியாளர்களும் கிடையாது. யாருக்கு? அவனுக்கு பண்ணுமா ஆவான், அப்போ சப்போர்ட்டர்ஸ், விசுவாசம் உதவி செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை. லா சலீகத்தன் ஃபி ஷாரி, அப்போ அவர்கள்ட்ட அந்த கவிதையுடைய விஷயத்துல பெரிய ஒரு மெத்தடும் இல்லை. சலீகத்துனா என்னது? அந்த இயற்கையிலே அவங்களுக்கு அந்த கவிதை போங்கு இருந்துச்சு, அவங்க பேச்சு அப்படி கவிதை இருந்துச்சு என்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு கிடையாது. வலா பராஅத்த ஃபில் கிதாபி, பராஅத்னா திறமை, அப்போ ஃபில் கிதாபி, எழுத்தாற்றலிலே, போர்வை செய்வதில், உருவாக்குவதில் எந்தவித திறமையும் இருக்கவில்லை. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு. லா ஷுஹுரத்த, பிரபல்யம் என்பதும் இல்லை, ஃபில் கிதாபி, பேசுவதில், பயான் செய்வதில், லா ஷைய, எந்த வஸ்துவும் கிடையாது, கான இந்தஹு மிம்மா எக்ஸிபுல் மக்கானத்தை பி நுஃபூஸில் ஆமத், அப்போ லாஷிய இல்லை, அவரிடத்தில் கொஞ்சமும் இல்லை, கான இந்தஹு, அவரிடத்தில் ஆகியிருக்கவில்லை, மிம்மா எக்ஸிபுல் மக்கானத்தை, எந்த ஒன்றை கொண்டு அவர்கள் மக்கானத்தை, அந்த அந்தஸ்தை சம்பாதிப்பார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை எதுவுமே அவர்களுக்கு ஆகியிருக்கவில்லை. பி நுஃபூஸில் ஆமத்தி, அதாவது பொதுமக்களுடைய உள்ளங்களிலே அந்த அந்தஸ்தை சம்பாதிப்பதற்கு எந்த ஒரு விஷயம் இருந்துச்சோ அது எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. அவு எர்காபி இல்லா மகாமி மா பைனல் ஹாசத்தி, அல்லது எர்காபி, அவர்கள் உயர்வதற்காக வேண்டி அந்தஸ்தின் பக்கம், மாவிஹி மா பைன ஹாசத்தி, குறிப்பானவர்களுக்கு மத்தியில, விஐபிஸ் போன்ற காசானவர்களுக்கு மத்தியில இந்த இடத்தின் பக்கம் அவர்கள் முன்னேறுவதற்கு, உயர்வதற்கு, ஏறுவதற்கும், அல்லது பொதுமக்களுடைய உள்ளங்களிலே அந்த அந்தஸ்தை சம்பாதிப்பதற்குரிய எந்த விஷயமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட ஆகியிருக்கவில்லை. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய நிலை. அப்போ எப்படி ஒண்ணுமே இல்லாதெல்லாம், ஒன்றும் தெரியாத இடத்துல என்னது புதுசா சொல்ற மாதிரி என்னது, இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கவிதையுடைய விஷயங்களோ அல்லது அல்லாஹ் பற்றி எதுவுமே தெரியாது. இந்த நபித்துவம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு என்னது, நபித்துவம் ஆரம்பிக்கும் போது வஹி அறிவிக்கப்படுது. அதன் மூலம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒன்றுன்னு செய்யறாங்க, இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்றாங்க. அது இல்லாம ஒன்றும் என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லலை.
அதுதான் இங்க என்ன செய்யலாங்க சொல்ல வரேன். மா ஹாதல்லதி ரஃபஅ நஃப்ஸஹு ஃபௌக நுஃபூஸ். மா ஹாதல்லதி, அது என்ன விஷயமாக இருக்கிறது? ரஃபஅ நஃப்ஸஹு, அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை, நஃப்ஸை உயர்த்தியதே ஃபௌக நுஃபூஸ், எல்லா உள்ளங்களை விட எல்லா நஃப்ஸுகளுக்கும் மேலாக அதை உயர்த்தியது அது எதுவாக இருக்கிறது? மல்லதி அலா ரஸஹு, இன்னும் அது எதுவாக இருக்கிறது? அது என்ன? அலா ரஸஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தியது. அலா அலர் ஊசி ஊஸ் தலை, எல்லா தலைகளையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தியதை உயரச் செய்தது அது என்ன? அல்லதி சமா பி ஹிம்மத்திஹி அலல் ஹிமம். மல்லதி, அது என்ன விஷயம்? அல்ல சமா பி ஹிம்மத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஹிம்மத்தை கொண்டு, அவருடைய ஹிம்மத்தை கொண்டு உயர்ந்தார்களே, அலல் ஹிமம், எல்லா நோக்கங்கள் எல்லா குறிக்கோள்களையும் விட குறிக்கோளின் மீது நபியுடைய அந்த ஹிம்மத் குறிக்கோளை கொண்டு உயர்ந்தார்களே எது? உயரச் செய்தது எது? அத்தன் ததப இர்ஷாதில் உம்மி, அத்தன் ததப இர்ஷாதில் உம்மி, இதுவரை என்றால் சமுதாயங்களின் நேர்வழிக்காக வேண்டி எழுந்து நின்றார்கள். சமுதாயத்தின் நேர்வழிக்காக செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள், எழுந்தார்கள். கஃபாலத்திஹி லஹும், அவர்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக வேண்டி. கஷ்வல் உமமி, கவலைகளை நீக்கக்கூடிய விஷயத்துல அவர்களுக்கு அதை அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக வேண்டி இருந்திருந்தார்கள். உம்மத்துக்கு பண்ண உமம் என்று சொல்றது. இப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய விஷயத்துக்காக வேண்டி எந்திரிச்சு நின்னாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கவலைகளை போக்குறதுக்குரிய பொறுப்பையும் எடுத்துக்கொண்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! மற்றவங்களுடைய ஹிம்மத்துகளை எல்லாம் விட பெரிய, அதாவது உயர்ந்த குறிக்கோள், அவ்வளோ குறிக்கோள்கள் இருந்துச்சோ அதை விட உயர்ந்தது. ஏன்னா எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு விஷயத்துல இந்த ஹிம்மத்தை எந்திக்கிறத பத்தி சொல்லப்படுது. பல், மாறாக, யஹ்யாவுர் ரிமமி, அஹ்யா, யஹீலன் வந்து யஹ்யாவுன், உயிர்ப்பித்தல் அர்த்தம். ரிமம், ரிம்மத்துக்கு பண்ண ரிமம் பொதுவாக வந்து மக்கி போன எலும்புகளுக்கு சொல்றது. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி போயிடுச்சு? மக்கி போன மாதிரி ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிர்ப்பித்தார்கள். அப்போ அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு முயற்சி, இலாமுல் பாலியா என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்னது, இந்த எலும்புகளை என்ன செஞ்சாங்க? மக்கி போன எலும்புகளை எல்லாம் உயிர்ப்பிச்சாங்கன்னா உள்ளத்தை என்ன செஞ்சாங்க? உயிர்ப்பிச்சாங்க. அவங்களுக்கு அதுக்குரிய பூஸ்ட், அதுக்குரிய உயிரோட்டத்தை என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு வழங்கினார்கள். அப்போ இந்த விஷயத்துல சொல்லப்பட்ட சுருக்கங்கள் என்னங்க நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். அதாவது எவ்வளோ பெரிய நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனி மனிதராக நின்று எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ எந்த வந்து வெற்றிக்கு காரணம் பணமோ காசோ கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையுடைய நிலையில இருந்தாங்க. அதே மாதிரி என்னது, படித்தவங்கள்ட்ட வந்து என்ன செஞ்சாங்க? முயற்சி செஞ்சாங்க. ஆனா எந்த விதமான இன்னொரு விஷயம் எப்படி இருக்கணும், எந்த நோக்கம் இருக்கக்கூடாது. ஆட்சி பொறுப்பு இந்த மாதிரி தேடக்கூடிய நோக்கம் நபிக்கு இல்லை. அதே மாதிரி எந்த பதவியோ பட்டங்களோ இதுக்கிடையில அவங்க வந்து கேட்டாங்க. அழைப்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லவும் செஞ்சாங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா நாங்கள் என்ன செய்கிறோம்? பொருளை தரோம். உங்களுக்கு பெரிய பணக்காரர் ஆக்கிறோம். பதவி வேணும்னு சொன்னால் அதுக்கு தரோம். அல்லது பெண்கள் வேணும்னா எந்த பெண்ணை விரும்புகிறீங்களோ நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மன தூய்மை, இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்கிறது இருந்ததுனால வேற எதையும் என்ன செய்யல அவங்க எதிர்பார்க்கல. அதனால அவங்களுடைய அந்த அழைப்பு அவங்கள என்ன செஞ்சு அதை தான் கேட்குறாங்க. அப்போ என்ன எது வந்து உயர்த்துச்சுன்னா இந்த விஷயம் தான் என்ன செஞ்சு அவங்கள உயர்த்தி உன்னதமாக மேலே கொண்டு போச்சு அப்படிங்கிறத இந்த விஷயத்தின் மூலம் நம்ம விளங்குறோம். இதுக்கு பின்னால் இதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வாறு அவங்கள சீர் செய்தார்கள், அதை எவ்வாறு அதை விளங்கிக்கிட்டாங்க, எதன் மூலம் சீர் செய்ய முடிஞ்சிச்சு, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஆயுதம் என்ன, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு கொடுத்த அந்த நிஅமத், அந்த வஹப் ஹிபத் என்ன அப்படிங்கிறத அடுத்த தொடர் பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். கெட்டு போயிடுச்சு நபிமார்களுக்கு உரிய வரவுகள் நின்று போனதுனால உள்ளங்கள் கெட்டு போயிடுச்சு. அதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர் செய்து இது பண்ணாங்க, அதுக்கு வஹி இலாஹி தான் மெயின் காரணம் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கள் என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். அப்போ இவ்வளோ நேரம் சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து நாம் என்ன செய்யறது, இந்த உழைப்பை வந்து என்ன செய்யறது, உறுதியாக அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை உறுதியாக செஞ்சேன்னு சொன்னால் நிச்சயமாக சீர்திருத்தங்கள் ஏற்படுங்கிறது நமக்கு இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. அல்லாஹு தஆலா நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியங்களை தருவானாக.
மேலும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தருவானாக. நம்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.